அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலாத்து வஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யகுன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தானது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சையதுனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தினர்கள், சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக தமிழ் தாவா டெலிவிஷன் நேயர்கள் மீதும், இந்த மசாயில் அரங்கத்தை இணையதளங்களின் பல்வேறு முகவரி வாயிலாக இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படியாக இதனை பார்த்து மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பட்டிமன்ற தலைப்பு மாதிரி நம்ம வைக்கலாம். அதை இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்துடைய அந்த வளர்ச்சி, அறிவியலின் வளர்ச்சி அல்லது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா அப்படின்ற மாதிரி. உதாரணமாக இப்போ முன்னாடிலாம் என்னென்னு சொன்னால் கடிதம் எழுதுவார்கள். ஆரம்ப காலத்தில் புறாவில் தூது விட்டார்கள். அதற்கு அடுத்து கொஞ்சம் கடிதம், ரசூலுல்லாவுடைய காலத்திலே அது வரும், எழுதுவார்கள். சலாமுன் அலா மணித்தபால் ஹுதா அப்படின்னு தான் இருக்கும் அந்த கடிதத்துடைய. யாருக்குமே நம்ம சலாம் சொல்வதை பற்றி ஒரு மசாலாவே நம்ம பேசலாம். சலாமுன் அலா மணித்தபால் ஹுதா அப்படின்னு சொன்னால், யார் நேர்வழியில் இருக்கிறார்களோ, நேர்வழியை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் மீது சலாம் உண்டவதாக என்று அந்த வார்த்தை இருக்கும். சலாம் என்பது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, கடிதத்திற்காக நான் சொல்லுகிறேன். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நம்முடைய காலங்களிலே, நமக்கு முன்னாறு உள்ள காலங்களிலே, நான் ஓதக்கூடிய காலத்திலும் கடிதம் தான். அதற்கு பிறகு தொலைபேசி, இந்த ஒரு இப்படி சுற்றுவாங்க, ட்ரெயின்னு வரும், அது பதிவு பண்ணி வைக்கணும். நானே பதிவு பண்ணி பேசியிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஓதக்கூடிய காலத்தில். அதற்கு அப்புறம் என்ன மாறுச்சு அப்படின்னு சொன்னால், செல்ஃபோன் வந்தது, இந்த பட்டன் ஃபோன் 3310 1100 அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மொபைல் செல்லுலர் இது மாதிரி இருக்கும். இப்படியாக வளர்ச்சி அடைந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிறவரோட அப்படியே நேரடியாக பேச முடியும். இதுதான் இந்த விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியின் உச்சகட்டம். இப்போ இங்கேருந்து ஒரு செய்தியை அனுப்புகிறதா இருந்தால், முன்னாடிலாம் ஒரு 3 நாள் ஆகும், தந்தி, டெலிகிராம் அப்படி இப்படின்னு இருந்தது. இப்போ அடுத்த செகண்டில் இமெயில் மூலமாக உடனே போய் சேர்ந்துடும். அடுத்து அவர் நெட்டு ஆனில் இருக்கிறார், நம்ம ஆனில் இருக்கிறார், நெட்டுடைய எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னால், சர்வர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னால், அடுத்த செகண்டில் நம்ம அனுப்பிய செய்தி அங்கே போய் சேர்ந்துடும். ஒரு ஆஃபீஸருக்கு நம்ம மனு அனுப்பலாம். மனு அனுப்பியதற்கு பிறகு அதனுடைய நிலைப்பாட்டை அவர் எடுத்து நமக்கு உடனே திருப்பி நமக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸ்கேன் பண்ணுற வரையும் தான் டைம், அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான். வேறு ஏதாவது ஸ்கேன் பண்ணுறதா இருந்தால் ஸ்கேன் பண்ண பிறகு அது நேராக போய் சேர்ந்துடும். இப்படியாக வளர்ச்சி வந்த பிறகு ஒரு வகையில் இது நல்லதாக இருந்தாலும், இந்த வளர்ச்சி என்பது, இந்த முன்னேற்றம் என்பது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படக்கூடாது. அது முக்கியமாக முரண்பாடாக இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் முரண்பாடாக இருக்கிறது என்பதுதான் இந்த வாரத்துடைய மசாலா. என்ன செய்கிறோம்? நான் பல நேரங்களில் அதை பதிவாக போட்டு இருக்கிறேன், தமிழில் எழுதியிருப்பேன். எந்த இடத்துல அந்த செய்தி வருமோ அந்த இடத்துல அந்த நபருக்கு நான் சொல்வேன். 2 விஷயம் அதிலே கொண்டு வரலாம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு அருமையான பாடல் வரியில் நாகூர் அனிபா அவர்கள் சொல்வார்கள். ஏழையாக பிறந்ததேனோ யா ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு வரி வரும். ஏழையாக பிறந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேலை உதவும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு பாடுவார்.
அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் என்னது ஏழையாகவே இருக்க ஆசைப்படுகிறேன், ஏழைகளோடு சேர்ந்து இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் கேள்வி வரும், ஹதீஸ் வருது, 500 வருஷத்துக்கு முந்தி அவங்க போயிடுவாங்க, 1000 வருஷத்துக்கு முந்தி, அரை நாள் முந்தி போயிடுவாங்க, ஒரு நாள் முந்தி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் எப்படி சம்பாதிச்சு, அதை எப்படி செலவழிச்சு, அது ஹலாலா ஹராமா, யாரையும் ஏமாத்தனியா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அந்த ஏழைகள் அரை நாள் முன்னதாக போயிடுவாங்க. 500 ஆண்டுகள் என்று சொல்லப்படும். ஹதீஸ் பல்வேறு விதமாக வரும். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வளர்ச்சிகள், இந்த விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி வேகமாக முன்னேறுவது அப்படின்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால், உதாரணமாக அந்த ஏழையை நான் கொண்டு வந்தது என்னென்னு சொன்னால், மௌத்து செய்தி அறிவிக்கிறதா இருந்தால் நம்ம பார்க்குற வரையும், பெரும்பாலும் நாம் பார்க்குற வரையும், நான் பார்க்குற வரையும் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், போட்டுட்டு அறிவிக்கிறாங்க. காசு உள்ளவங்களாக இருந்தால், அறிமுகமானவராக இருந்தால், கொஞ்சம் வசதி படைத்தவராக இருந்தால், எல்லாருக்கும் மத்தியில் கொஞ்சம் என்னது செல்வாக்குடையவராக இருந்தால், அந்த செய்தியை ஒருவர் அனுப்பினால் அந்த செய்தியை பல தளங்களுக்கு பல நபர்கள் ஒரே செய்தியை ஒரு தளத்தில் 10 பேர் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. காலையில் வந்திருக்கும், 10 மணிக்கு வந்திருக்கும், 10:30 மணிக்கு இன்னொருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணுவார், 11 மணிக்கு இன்னொருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணுவார். ஏன் அப்படின்னு சொன்னால் 2 காரணம். அதே செல்வந்தர்களாக இருந்தால் அந்த ஜனாசில் பார்த்தா கூட்டமாக இருக்கும், வசதி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்கணும், நானும் வந்து கலந்துக்கிட்டேன்றதுக்காக ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறது. இங்கே யாரும் ஹதீஸை பின்பற்றலை. நான் சொல்ல வரக்கூடிய நோக்கமே அதுதான். அது தனியாக பேசலாம் மசாலாவில், எப்படி நடந்து கொள்ளணும், ஜனாசாவுடைய இதை பற்றி நம்ம ஒரு இதே போடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு செஷன் நடக்கும், விரைவில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்படி கலந்து கொள்வது, எப்படி குளிப்பாட்டுவது, அதனுடைய முழுமையான சட்டங்கள் அடுத்து தொடராக வரும் இன்ஷா அல்லாஹ். இங்கே நான் சொல்லக்கூடிய அந்த செய்தியே என்னன்னு சொன்னால், மௌத்துடைய செய்தி அறிவிக்கும் பொழுது ஏழைகளுக்கு ஒரு விதமாக யாருமே சீண்ட மாட்டேங்கிறாங்க. நான் அனுப்புவேன், எந்த ஒரு ஏழையாக இருந்தாலும் போய், பணக்காரர்களுடைய வசதி படைத்தவருடைய விருந்தில் கலந்துக்கிறனோ இல்லையோ, கலந்துக்கிறதே இல்லை. பெரும்பாலும் நிக்காவுக்கு போவேன், முசாஃபா செய்வேன், துவா செஞ்சுட்டு வந்துடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் 2 காரணம். நான் சொல்ல வரக்கூடிய என்னை பற்றி பெருமைக்காக நான் எதற்காக சொல்லினேன்னு சொன்னால், அங்கே போனால் என்னென்னு சொன்னால், யார் சாப்பிட உட்காந்துருக்கிறோமோ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தேவையை தாண்டி அதிகமாக வைக்கிறாங்க. ஒன்று, சரி சாப்பிட்ற அளவுக்கு அவகாசம் கொடுக்குறாங்களா, கொடுக்கறதுல பின்னாடி வந்து நின்றுக்கிறாங்க. சரி அழைப்பு கொடுக்குறாங்களே 1000 பேருக்கு, அந்த 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி உள்ள வசதி ஏற்படுத்துகிறாங்களா, அதுவும் இல்லை. இப்படியாக பல்வேறு விஷயங்கள், வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படின்றதுனால எதுக்கு அதை போய் அதை மூடி வச்சுட்டு அதை இஸ்ராஃப் செய்யணும் அப்படின்றதுனால போகிறதில்ல. கல்யாணத்தோடு முடிச்சுக்கிறது, வாழ்த்து சொன்னதோடு, துவா செய்ததோடு. இப்போ ஏழைக்கு ஒரு விதமாக கலந்துக்கிறாங்க, பணக்காரராக இருந்தால் ஒரு விதமாக இது பண்ணுறாங்க அப்படின்றதான் இருக்கும்போது, இப்போ மவுத்து செய்தி அறிவிக்கும் போது இந்த பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ மவுத்து செய்தியை நம்ம வாட்ஸ்அப்பில் போடுறோம், ஃபேஸ்புக்கில் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறோம், அல்லது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தை பாருங்கள், ஹதீஸில் வரும், தெளிவாக வரும், அது குர்ஆனுடைய வசனமே வரும். அல்லதீன இதா அஸாபதுஹும் முஸீபத்துன், ஒரு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு முசீபத்து வந்து அடைந்து விட்டால், நாம் பொதுவாக அந்த இன்னா லில்லாஹி என்பதை பொதுவாக மரணத்திற்கு மட்டும் நாம் பயன்படுத்துகிறோம். மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லாரும் ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், நீங்கள் நாவால் மொழிய வேண்டும், நாவால் மொழிய வேண்டும். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். இதா அசாபத்துஹும் முசீபத்துன், அவர்களை ஏதேனும் ஒரு முசீபத் வந்து அடைந்து விட்டால், காலு, அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் ஃபார்வார்டு செய்ய மாட்டார்கள், காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டார்கள், வேறு யாராவது யூதர்கள் ரெடிமேடாக வச்சிருக்கூடிய அந்த ஸ்டிக்கரை எடுத்து வச்சு கொண்டு வந்து அனுப்ப மாட்டார்கள். மவுத்து செய்தி அறிவித்தவர்களுக்கு இன்னா லில்லாஹி சொல்வதல்ல. அது ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் என்னுடைய வாயை திறந்து என் நாவால் நான் என்ன செய்யணும், இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாம் அல்லாஹிற்காக இருக்கிறோம், வ இன்னா இலைஹி, நிச்சயமாக நாம் அவன் பக்கமே ராஜிஊன், திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஹதீஸில் வரும், நிறைய விஷயம் வரும் இதே மாதிரி. இன்னா லில்லாஹி, இன்ஷா அல்லாஹூ, சுபஹான் அல்லாஹூ, மாஷா அல்லாஹூ, ஜஸாக் அல்லாஹூ, இப்படியாக எங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நம்முடைய நாவால். ஒரு வீடியோ பார்க்குறோம், பிரமிக்கத்தக வகையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது என்ன பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கிறது, என்னுடைய ரப்பு இதை விட பிரமிக்கத்தக்கவன், அவன் பிரம்மாண்டமானவன், அவன் எல்லாவற்றையும் அது உயர்வாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நாவால் மாஷா அல்லாஹ் என்று என்னுடைய ரப்பை, அவனுடைய படைப்பை புகழ வேண்டும். யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு அதை அனுப்புறதில்லை மாஷா அல்லாவை.
யார் மௌத்து செய்தியை சொன்னாங்களோ அவங்களுக்கு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அது எங்கே இருந்தாலும் ஒரு ஸ்டிக்கரை எடுத்து இன்னார் இல்லாஹி அதோட இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் டெக்னாலஜி வர இது எல்லாம் யார் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொன்னால் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறேன். எந்த இஸ்லாமியர்களும் வலைதளங்களிற்குள்ளே சென்று இது இன்னார் இல்லாஹி, இது அஸ்தக்ஃபிருல்லாஹி, இது என்னது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி, மாஷா அல்லாஹூ இப்படியான ஸ்டிக்கர்களை யாரும் உருவாக்கவில்லை. இவை அனைத்தும் யூதர்களுடைய வேலை. நம்மளை எதுவுமே அமல் செய்ய விடக்கூடாது. அவர்கள் இதுதான் அவர்களுடைய இது, அவர்களுடைய வேலை என்னது, இப்படி தான் செய்வார்கள். நம்ம வாயை திறந்து சொன்னால் தான் நன்மை கிடைக்கும். அமல் செஞ்சுட்டா என்ன ஆயிரும், நன்மை கிடைச்சி. ஹதீஸில் வரும் குர்ஆனுடைய வசனம் வருகிறது அல்லவா, நீங்கள் விளங்கிக்கோங்க. எப்பெல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக நினைக்கிறோம். இன்ஷா அல்லா அப்படின்றத விளையாட்டாக ஜமாத்தில் சொல்லுவாங்க. இது என்ன இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லி. அந்த இன்ஷா அல்லாஹ்வை பற்றி ஒரு வரலாறு ஒன்று வரும். இந்த காளை மாடு பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு விஷயத்தை கொலை குற்றவாளியை யார் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இறைவன் ஒரு காளை மாட்டை பக்கராவை, அதை என்னன்னு சொன்னால் ஒரு மாட்டை அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்வான். சில நேரங்களில் கேள்வி கேட்கக்கூடாது. சில இடங்களில் என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிடணும். கேள்வி கேட்டதுனால வீணா போன சமுதாயம் அப்படின்னு சொன்னால் அது பனி இஸ்ரவேலர்கள் தான். அதில் ஒரு செய்தி தான் நான் சொல்லக்கூடிய செய்தி. அதில் வரும், கடைசியாக வரும். அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். அவர்கள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது, அடைந்திருக்க மாட்டார்கள். ஹதீஸில் சூரா கஹஃபில் கூட இன்ஷா அல்லாஹ் என்று வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வான். இப்படியாக பல்வேறு விதமான நிலைப்பாடுகள், பல்வேறு விதமான விஷயங்கள், அது சுபஹானல்லாஹ் என்பதாக இருந்தாலும் சரி, ஆச்சரியமான செய்தியை பார்க்குறோம், நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒருத்தவர் நமக்கு உபகாரம் செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், அதற்கு நாம் என்ன செய்யணும், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா ஃபித்தாரைன் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, அது எப்படிலாம் அதிகமாக ஜஸாக்குமுல்லாஹு அஹ்சனல் ஜஸா என்று எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி சொல்வதாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் யார் நமக்கு சொன்னாரோ அவரை அழைத்து அவரிடத்தில் சொல்ல வேண்டும். எதை நாம் பார்த்தோமோ அதை நாவால் நாம் மொழிய வேண்டும். யார் மௌத்து செய்தி அறிவித்தாரோ அவருக்கு இதை கொடுக்கறதில்ல, அவருக்கு இதை நாம் என்ன பண்ணுறதில்ல, இது பண்ணுறதில்ல. அதே மாதிரி என்னது, மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ உதாரணமாக என்ன தும்மினால் ஹதீஸில் வரும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அப்படின்றதை தாண்டி யார் தும்மியதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வாரோ அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் யர்ஹமுக்கல்லா என்று வரும். யர்ஹமுக்குல்லா என்று யார் சொன்னாரோ அவருக்கு நீங்கள் ஒரு துவா செய்யுங்கள், யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி கொடுத்து உங்களுடைய காரியங்களை சீராக்கி வைக்கட்டும். எப்படியெல்லாம் கற்றுத்தருகிறார்கள். தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது என்பது தனி. அல்ஹம்துலில்லாஹ் என்று யாராவது தும்மியதற்கு பிறகு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்கு பகரமாக என்னுடைய ரூஹை திரும்ப கொடுத்த, என்னுடைய துடிப்பை தொடர்ச்சியாக துடிக்க செய்த இறைவனுக்கு எல்லாம் புகழும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும், யர்ஹமுக்கல்லா என்று சொல்லணும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்கு அருள் புரியட்டும் சொல்லுவார்கள். இப்படியாக பல்வேறு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லுகிறோம். இல்லை, ஒரு தேவை இருக்கிறது, ஒரு விஷயத்திற்காக நாம் போகிறோம். உதாரணமாக எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் ஒரு மருத்துவம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழி காட்டு. என்னிடத்தில் என்ன நோய் இருக்கிறதோ அந்த நோய் யாரை நான் போய் பார்க்க போகிறேனோ அவருக்கு இதை அறிவிச்சு கொடு, எனக்கு நேர்வழி காட்டு அப்படின்னு சொன்னால் என்ன நோய் இருக்குன்றதை அவருக்கு தெரிஞ்சாதான் அதற்கான மருத்துவம் பார்ப்பார். அதை அறிவித்து துவாவை நாம் ஓத வேண்டும். எந்த இடத்தில் என்ன துவா சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த துவாவை நாவால் மொழிய வேண்டும். நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். இன்றோடு அந்த விஷயத்தை விட்டு விடுங்கள். அதை நான் சொன்னல, இன்னார் இல்லாய் மட்டும் இல்லை. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இவர்கள் உட்காந்து துவா செய்கிறாங்களோ இல்லையோ, இப்போ இதில் நிறைய பேர், நான் சொல்லக்கூடாது, ஆலிம்களும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. என்னது அறியாத பாமரர்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களும் சேர்ந்து உள்ளே வந்துட்டாங்க. கூடுதலாக அடிஷ்னலாக இதெல்லாம் காப்பி பேஸ்ட் தான் எல்லாமே. அந்த ஸ்டிக்கர்லாம் அப்படியே இருக்கும், போய் பார்த்தா. நாமெல்லாம் அதெல்லாம் இதுவரையும் அனுப்புனதே கிடையாது. என்னுடைய கை அதெல்லாம் போனதே கிடையாது. யாருக்கும் நான் இன்னா இல்லாஹி சொன்னதே கிடையாது. எதில்? வாட்ஸ்அப்பில். என் நாவால் நான் மொழிவேன், என் நாவால் நான் அதை நான் உறுதியாக சொல்கிறேன். யாருக்கும் நான் அவர்களுக்கு யார் அந்த செய்தியை அறிவிச்சாரோ அதை காப்பி அவர் அப்படியே ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்கே திருப்பி ரிப்ளை இன்னால் இல்லாஹி வைனார். அவர் என்ன, நீ இன்னால் இல்லாஹி சொல்லுன்றதுக்காக உனக்கு மௌத்து சொன்னார், இன்னார் இன்ன ஊரில் இந்த மஹல்லாவை சார்ந்தவர் இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி அறிவிக்கிறார். எதற்காக அறிவிக்கப்படுகிறது? உங்களுடைய சொந்தமாக இருக்கலாம்,
அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய மஹல்லாவை சார்ந்தவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாமல் அந்த உறவினர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம், அவருக்கு நீங்கள் தகவல் கொடுங்கள். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள். அல்லது ஜனாசாவை பின்பற்ற வேண்டும் என்ற ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதனால் ஒரு மௌத்துடைய செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று மௌத்துடைய செய்தி அறிவித்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த மௌத்து வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு நம்ம போய் என்னது ஜனாசாவை பார்த்துட்டு வரணும். கீராத்துடைய நன்மை நான் ஜும்மாவில் கூட பேசினேன். அதுதான் ஒரு கீராத்து, 2 கீராத்து, 3 கீராத்து என்று சொல்லப்படும். அப்போ என்ன நன்மைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, எந்த விஷயங்கள் மார்க்கத்தில் நான் சொன்ன ஆரம்பத்தில் எவ்வளோ பெரிய டெக்னாலஜிகள் எவ்வளோ வளர்ந்து போனாலும், விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி உச்சகட்டத்திற்கு போனால் கூட அந்த வளர்ச்சி குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படக்கூடாது. முரண்பாடாக அமைந்தது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல. அதை பின்பற்றி நடப்பதற்கு அவசியமே இல்லை. என்ன செய்யணும்? நான் சொல்வது அதுதான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை நீங்கள் நாவால் மொழியுங்கள். ஒரு பாவம் செய்து விட்டீர்களா, ஒரு தப்பான ஒரு செய்தி வருதா, அஸ்தக்ஃபிருல்லா என்று அவருக்கு போடாதீங்க, நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லுங்கள். யார் என்று அதை பாருங்கள், ரகசியமாக வையுங்கள். சில செய்திகளை பகிரங்கப்படுத்தாதீர்கள். ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? யாரிடத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டுமோ, மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு லஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்று ஒரு ஹதீஸ் வரும். யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ அவருடைய குறையை அல்லாஹ் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் மறைப்பான் என்று ஒரு ஹதீஸ் வரும். அதை நீங்கள் பகிரங்கப்படுத்துகிறீர்களே, எந்த செய்தி வந்து விட்டதோ அந்த நபரை போய் தேடி போங்கள், அல்லது யார் சொன்னால் அவர் கேட்பாரோ அவரிடத்தில் போய் சொல்லுங்கள், அல்லது அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லணுமா விளக்கம் வரும். அந்த ஹதீஸுக்கு மிஷ்காத்தில் நடத்தும் பொழுது எங்களுடைய ஆசிரியர் சொன்னது, அதற்கு விளக்கம் அப்படியே போயிட்டே இருக்கும். பெற்றோர்கிட்ட சொன்னாதான் திருந்துவார்னா பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, இல்லை அவருடைய ஆசிரியர்கிட்ட சொன்னாதான் திருந்துவார்னா அவருடைய ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, இல்லை யார்ட்டையும் சொல்லவே தேவையில்லை, நம்ம போய் பேசிட்டாவே திருந்திடுவார்னா நீங்கள் போய் பேசுங்க, இல்லை சொல்லாமல் இதை அப்படியே விட்டு அச்சின்னா திருந்திடுவார்னா அப்படியே விட்டுருங்க. பகிரங்கப்படுத்துகிறீர்களே, இதெல்லாம் நடக்குது அப்படின்னா எங்கன்னு போய் தேடி போங்க. அந்த ஊர் ஜமாத்துடைய நம்பரை எடுங்க, அவருக்கு தகவல் தெரியப்படுத்துங்க, இந்த ஊர்லேருந்து இப்படி போயிட்டாங்க, நீங்கள் அதை இது பாருங்க அப்படின்ற என்ன நடந்துருக்குதோ அது அந்த இடத்துல போகணும். பகிரங்கப்படுத்துவதனால் என்ன காரணம்? இதை போய் வரும் வாட்ஸ்அப்பில் என்ன நடக்குது, நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன், பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். இது என்னன்னு சொன்னால், இந்த வலைதளங்கள் என்பது இன்னைக்கு ஒரு செய்தி, இது என்னது மீடியாவுடைய இது ஒரு டெக்னிக். ஒரு செய்தியை மறக்கடிக்கணும்னா இன்னொரு செய்தியை கொண்டு வருவாங்க. இந்த மீடியாக்களில் வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பு, இந்த டெக்னாலஜியில் வரக்கூடியதெல்லாம் என்ன சொன்னால், ஒரு நாள் 24 ஹவர்ஸ் தான் அதுக்கான வேல்யூமே. அதுக்கான மதிப்பு என்னென்னா 24 மணி நேரமே அதிகபட்சம். இப்போ ஒரு செய்தி நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த செய்தி வந்தோடனே அது மறந்துடும், அவ்வளோதான். அதுவா இப்போ நீங்கள் பரப்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லையே. எங்கேயாவது ஒன்று நடக்கலாம், ஒரு ஷேர் செய்கிறதுனால, அல்லது என்னது அதை இப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதை விரிவுபடுத்துறது, அதை என்னது பரவ செய்கிறது, அதனால் நடவடிக்கை எடுக்கப்படுகிற சில நேரங்களில். அது இல்லைன்னு என்று மறுப்பதற்கெல்லாம் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று பலன் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. அந்த பலனை விட எது நான் சொன்னால் பலன் இல்லாமல், எது மதிப்பு இல்லாமல் இருக்கிறதோ அதை தான் நம்ம கவனிக்க வேணும். அதை தான் நம்ம கலைகிறோம், நம்ம அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மௌத்து செய்தியை பரப்பும் பொழுது இன்னொரு செய்தியை போட்டுக்கிறாங்க இப்போலாம். சரி, அறிமுகம் இல்லாதவராக இருக்கிறார், யாருன்னு தெரியல, அதை ஃபோட்டோவை அனுப்புங்கன்னு ஒரு கேள்வி வந்துடுது. இப்போ மௌத்து செய்தி சொன்னோன்னே ஒரு ஃபோட்டோ அனுப்புங்களாம். யாராக இருந்தால் இருந்துட்டு போகிறார், வீட்டுக்கு போங்க, தேடி போய் பாருங்கள். சரி, ஒரு வேளை ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க, பரவாயில்லை. ஆண்களாக இருந்தால் பரவாயில்லை, பெண்களாக இருந்தால் சாதாரணமாக போட்டுடுறாங்களே. சில பேர் அந்த ஃபோட்டோவோடு போட்டு விட்டுறாங்களே. ஹதீஸில் வருகிறது, தெளிவாக வருகிறது, உயிரோடு இருக்கும் பொழுது என்ன சட்டமோ, நான் மசாலாவை பற்றி தான் நான் பயானே பேசலை, உயிரோடு இருக்கும்போது என்ன சட்டமோ அதே சட்டம்தான் இறந்த பிறகும் செல்லுபடியாகும். எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை. எப்படி உயிரோடு இருக்கும் பொழுது யார் மஹரமானவர்களோ அதே போன்று இறந்து விட்டாலும் அவர்கள் மஹரமானவர்கள். யார் மஹரமானவர்களை மட்டும் பார்க்க முடியுமோ, திருமணம் முடிப்பதற்கு ஹராமானவர்கள், மஹரம் என்று சொன்னாலே திருமணம் முடிப்பதற்கு ஹராமானவர்கள், தாயை பார்க்கலாம், சகோதரியை பார்க்கலாம், இப்படியாக உள்ள நிலைப்பாடுகள். அந்த மஹரமானவர்களை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது. சர்வசாதாரணமாக உள்ளே போகிறாங்க, சர்வசாதாரணமாக கலந்து உட்காந்துறாங்க, சர்வசாதாரணமாக காமிக்கிற கூப்பிட்றாங்க, வாங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு. வராமல் இருந்து வெளியே உட்காந்தா கூட வாங்கன்னு கூப்பிட்றாங்க சில பேர், பார்த்துட்டு போங்கன்ட்டு. மஹரமானவர்களாச்சே, எப்படி அது ஜாயிஸ் ஆகும்? எப்படி நீங்கள் அதை ஜாயிஸ் படுத்துவீர்கள்? எப்படி ஏதாவது ஒரு மசாலா இருக்கிறது அதற்கு? எனவே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக இருந்தாலும் சரி, அல்லது மாஷா அல்லாஹ் என்பதாக இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்ஹம்துலில்லாஹ், தும்முனோனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இதில் ஒரு மசாலாவை தெரிந்து கொள்ள அடிஷ்னலாக வரும். எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, நான் ஆரம்பத்தில் தொழுகை சம்பந்தமாக பேசியிருப்பேன், சஜிதா சஹூல சொல்லும் பொழுது சொல்லியிருப்பேன். யார் தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்முனால் சொல்லணும்.
எப்போ சொல்லணும்? தொழுகைக்கு வெளியில் சொல்லணும். தொழுகையில் இருக்கும்போது சொல்லக்கூடாது. சலாம் சொன்னால் பதில் சொல்வது வாஜிபு. எப்போ சொல்லணும்? தொழுகைக்கு வெளியில் இருந்தால். தொழுகையில் இருக்கும்போது என்னது பதில் சொல்லக்கூடாது. அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து என்று சொல்லக்கூடாது. யாராவது துவா கேட்குறாங்க, நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆமீன் சொல்லலாம். எப்போ சொல்லணும்? வெளியில் இருந்தால். நாம் தொழுகையில் இருக்கும்போது ஒருத்தர் அங்கே துவா கேட்டுட்டு இருக்கிறா, நம்ம ஆமீன் சொல்லக்கூடாது. நான் சொல்வதெல்லாம் மசாலாக்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே ஆமீன் என்றோ, இல்லை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றோ, அல்ஹம்துலில்லாஹ் என்றோ, அல்லது மாஷா அல்லாஹ் என்றோ, அல்லது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்றோ, எதுவெல்லாம் ஹதீஸில் தெளிவாக ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அத்துணை செய்திகளையும், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு காலம் இருந்தது, புறாக்களில் செய்தி அனுப்பினார்கள். அதற்கு முன்னால் கல்வெட்டு இருந்தது. ரொம்ப காலமாகும், நேரமாக ரொம்ப காலம் கழிச்சு போய் சேரும். இந்த ஹிஜ்ரி வரலாறை பற்றியே தெரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி வரும். கடிதம் நீங்கள் கொடுத்து விட்டது ஒன்று முன்னாடி வந்து சேருது, ஒன்று பின்னாடி வந்து சேருது. தேதி போடுறதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. எதை நீங்கள் முன்னாடி கொடுத்து விட்டீங்க, நீங்கள் எதை பின்னாடி கொடுத்து விட்டீங்கன்னு தெரியாமல் குழப்பம் வரும்பொழுது தான் இந்த ஹிஜ்ரி வரலாறுடைய அந்த விஷயமே ஆரம்பமாகும். சில கவர்னர்கள் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பல மாகாணங்களுக்கு இஸ்லாம் பரவுச்சு நல்லா. அப்போ பல மாகாணங்களுக்கு மாநிலத்துடைய அந்த மாகாணங்கள் என்று சொல்லப்படும் கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் இப்போ உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருந்தார்கள். கடிதம் எழுதும் பொழுது என்ன பண்ணுவாங்க, கடிதம் எழுதி அனுப்புவார்கள், இந்த மசாலா இந்த சட்டங்கள் அப்படின்றது மாதிரி. அப்போ அந்த விஷயங்கள் சம்பந்தமாக என்னன்னு சொன்னால் சிலது முன்னாடி போய் கிடச்சிரும், சிலது பிந்தி போய் கிடச்சிரும். முன்னாடி அனுப்புனது பின்னாடி போய் கிடைக்கும், பின்னாடி அனுப்புனது முன்னாடி போய் கிடச்சிரும். அப்போ எது முன்னாடி உள்ளது எது பின்னாடி உள்ளதுன்றது தெரியாது, குழப்பம் வருது. டேட்டு போடுங்க, காலத்தை குறிப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கோரிக்கை வரும் பொழுது தான் இந்த என்னது அதுக்கப்புறம் தான் ஹிஜ்ரி வரலாறு தோன்றியது. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படியெல்லாம் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது. அப்போ எல்லா நிலைப்பாடுகளிலும் சரி, எந்த நிலைப்பாடு வந்தாலும் சரி, அந்த விஷயங்களை நாம் என்ன பண்ணணும், கரெக்டாக சரியாக எது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி தான் செய்ய வேண்டுமே தவிர, நானாக ஒன்றை விளங்கி கொண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கூடுதலாக இப்போ நான் சொன்னதை போன்று நான் சொன்னால் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வ ஆஃபிஹி வ அக்ரிம் நுஸுலஹு வ வஸ்ஸி' மதுஹலஹு எல்லாத்தையும் சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. துவா செய்யுங்க, உட்காந்து கேளுங்க. அவருக்காக யார் கேட்டிருக்கிறீங்க? மௌத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் போகிறீங்களோ ஒரு யாசீனை ஓதிட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, யாசின் தெரியல 3 குல்ஹுல்லா சூரா ஓதுங்க, ஒரு 3 தடவை. எல்லாத்தையும் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குல்ல, சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதிக்கொண்டால் ஒரு குரான் ஓதியதற்கு நன்மை கிடைக்கும்ல. போகிறதுக்குள்ளே 3 தடவை என்ன 30 தடவை ஓதுங்க. 10 குரான் ஓதிய நன்மையே இன்னாருக்கு எத்தி வைங்கன்னு எத்தி வச்சுட்டு வாங்க அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. யாருக்கு போய் இந்த துவா சொல்கிறீங்க? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு அப்படின்னு சொல்லிட்டு எந்த காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு என்ன பிரயோஜனம்? அல்லது நீங்கள் லொஹர் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த செய்தியை படிக்கிறீங்களா? லொஹர் தொழுகையில் போய் உட்காந்து ஒரு யாசீனை ஓதி, இன்னார் எங்கள் மஹல்லாவை சார்ந்தவர், அல்லது இன்னார் எங்கள் உறவினராக இருக்கக்கூடியவர், அல்லது இன்னார் என்னுடைய உறவினருடைய உறவினராக இருப்பவர், இப்படிப்பட்டவர் இறந்து விட்டார்கள், எல்லாம் அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவருக்கு நீ என்னது சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடு, அவருடைய கபரை சுவனத்தின் பூங்காவனமாக ஆக்கி வை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி துவா செஞ்சுட்டு வாங்க. எதுக்கு இந்த விஷயம்? வாட்ஸ்அப்பில் பெண்களுடைய ஃபோட்டோ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அதை டெலீட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் வேணும். இந்த மாதிரி இப்போ மெசேஜ் வந்துச்சுனாவே, நான் எனக்காக சொல்லலை, டெலீட் பண்ணுறதுக்காக சொல்லலை, நீங்கள் செய்வதை சரியாக செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் ஆதாரமாக இருக்கிறது. காலு அவர்கள் கூறுவார்கள், சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், மெசேஜ் அனுப்பாதீர்கள். நீங்கள் நாவால் வாயை திறந்து நாவால் மொழியுங்கள். நான் சொன்னதை போன்று சூரா இஹ்லாஸை ஓதுங்கள். உங்களுக்கு எது தெரியுமோ அதை ஓதுங்கள் அந்த மௌத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள. அல்லது என்னது வேறு தெரியுமா, யாசீனே தெரியுமா, யாசீனே ஓதுங்க. அல்லது நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டு இருக்கிறீர்களா, உங்களை மதசா இருக்குதா, அவங்கள உட்கார வச்சு ஒரு 10 பேரை உட்கார வச்சு யாசீன் ஓத சொல்லுங்கள். ஒரு குரானை ஓத வச்சு அவங்களுக்கு எத்தி வைங்க. உங்களால் என்ன முடியுமோ அந்த நன்மை. போகிற வழியில் ஏதாவது 10 ரூபா 20 ரூபா இருந்துச்சு, ஒரு 40 ரூபா எடுத்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு அரை சாப்பாடு வாங்கி யாருக்கா கொடுத்துட்டு எல்லாம் இந்த நன்மை அவருக்கு எத்தி வச்சிருன்னு சொல்லுங்கள். அதை செய்யுங்கள். அவருக்காக போய் துவா கேளுங்க. லொஹருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா லொஹரில் போய் கேளுங்க. அல்லது லுஹா தொழுகைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா லுஹா தொழுகும் போது கேளுங்க. இப்போ நைட்டு வந்திருக்கு, காலையில் பார்க்குறேன்னா ஃபஜ்ர் தொழுகையில் கேளுங்க. அவருக்காக துவா கேளுங்க. அவருடைய பாவ மன்னிப்புக்காக கேளுங்க. இதோடு கடந்து சென்று விடுகிறேன். நான் சொன்ன ஆரம்பத்தில் திரும்பி நல்லா விளங்கிக்கோங்க. எப்போ ஒரு செய்தி அது போடப்படுகிறதோ பகிரப்படுகிறதோ அதற்கு அடுத்து ஒரு செய்தி வரும் பொழுது முன்னாடி உள்ள செய்தி அது மன்சூக் ஆகிரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், கண்டுக்க மாட்டாங்க. எதை என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தனை செய்து
குர்ஆன் எப்படி வழிகாட்டி இருக்கிறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ, சத்திய சஹாபாக்கள் எந்த வழிப்படி நடந்தார்களோ, எந்த வழிமுறையை பின்பற்றி நடந்தார்களோ, அந்த முறைப்படி அதில் நாம் பயணிக்க வேண்டுமே தவிர இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நேர்வழி காட்டு என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டிக்கரை அனுப்பாதீங்க. மாஷா அல்லாஹ் என்று வாயை திறந்து சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். யாராவது சத்தம் விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுங்கள். அவர் திரும்பி எனக்காக அவர் துவா செஞ்சிருக்கிறாருன்னு அவருக்கு நீங்கள் துவா செய்ய, யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். சலாம் யாராவது சொன்னால் அவருக்கு வாயை திறந்து வலைக்கும் சலாம் என்று சொல்லுங்கள். சலாமை வாயை திறந்து சொல்லுங்கள். ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா எழுதுவதெல்லாம் வேறு. ஏதாவது கட்டுரை எழுதுகிறேன், நானே நிறைய கட்டுரை எழுதுகிறேன், வாட்ஸ்அப்பில் போடுறோம், எழுதுறோம் அப்படின்னா இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க. அதனால் அந்த கடிதத்தை நான் அதை போடுகிறேன். யார் சலாமுன் அலா மனிதபல் ஹுதா, ஒரு கட்டுரை, ஒரு ஆக்கம் உருவாக்கப்படுகிறது. அதுவெல்லாம் வேற. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், ஒரு சந்தோஷமான செய்தியா, அதற்கு என்ன சொல்ல வேணும்? ஒரு உபகாரம் செய்யப்பட்டு இருக்கிறதா, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு துக்கமான செய்தியா, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி மார்க்கத்தில் எதுவெல்லாம், இப்போ இடி இடிக்குது, என்ன செய்யணும்? கடுமையான முறையில் இருள் சூழ்ந்து விரிச்சு இடி இடிக்குது, என்ன செய்யணும்? அப்போ வாட்ஸ்அப்பில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு ஒரு துவாவை போடுவீங்களா? யாரோ இடி இடிக்குதுன்னு போட்டாங்க, நீங்கள் அதுக்கு அவருக்கு போடுவீங்களா? நீங்கள் கேட்டால் தான், இல்லைனா உங்களுக்கு வந்து விழுந்துருமே. அல்லாஹும்ம லா தக்துர்னா பிகதபிக, யா அல்லாஹ் உன்னுடைய கோப பார்வையின் காரணமாக என்னை அழித்து விடாதே. வலா துஹுலிக்கனா, தக்துல்னாவை கொலை செய்து விடாதேன்னு அர்த்தம். ரெண்டாவது வார்த்தை வலா துஹுலிக்கனா பி அதாபிக்க, உன்னுடைய அதாபு இறங்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த அதாபின் காரணமாக எங்களை நீங்கள் அழித்து விடாதே. வஆஃபினா கபல தாலிக், அதற்கு முன்னால் நீ எங்களை மன்னித்து விடு. துவாவை கேளுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹும் கற்றுத்தந்திருக்கிறான், அல்லாஹுடைய ரசூலும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்லி தருகிறது. அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்னு சொன்னால் வாந்தி எடுக்கிறது. நான் தெளிவாக சொல்லுவேன். வாந்தி என்னது? கழிவு. எது தேவையில்லாதது உள்ளே போயிடுச்சோ அதை என்ன பண்ணிடும், வெளியே தள்ளிடும். இதுதான் இறக்கி சொல்லக்கூடிய செய்தி. கழிவு வந்து வெளியே வந்துடும். அப்போ அது என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட கழிவு மாதிரி தான், கிட்டத்தட்ட அது. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை போட்டு ஒலட்டி அதை பரப்புறது, இதை பரப்புறது. ஒரு ஹதீஸ் ஒன்று வரும், எதெல்லாம் கேள்விப்படுறாங்களோ அந்த கேள்விப்பட்டதை அப்படியே பரப்பிட்டா அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றே போதும், அவர் பொய்யர் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை. அதை விட என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கேள்விப்பட்டது விட இவர் காது, மூக்கு, கண்ணு, காலெல்லாம் வச்சுருவார். அதுக்கு மந்தக்காரியில் அடிப்பட்டது என்னமோ உண்மைதான். உதாரணத்திற்கு நான் ஜும்மாவில் பேசினேன், அடிப்பட்டது என்னமோ உண்மைதான், காலில் லேசாக ஒரு காயம். இந்த வடக்கு தெருக்கு வரதுக்குள்ளே, இங்கே நான் விழுப்புரத்தை வச்சு சொல்கிறேன். உதாரணமாக ஒரு இடத்துல நடக்குது, ஒரு மெயின் ரோட்டில் நடக்குதுன்னா அது உள்ளே வந்து ஒரு 2 தெருவுக்குள்ளே வரதுக்குள்ளே என்ன ஆகுனா, கண்ணு, காது, மூக்கு, காலெல்லாம் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அடிப்பட்டது என்னவோ உண்மைதான். அதுக்குள்ளே இங்கே என்ன ஆச்சுன்னா ஜிஹெச்சில் இருக்குது, முடியாதுன்ட்டாங்க, ஜிப்மருக்கு போக சொல்லிட்டாங்க. அது 24 hours டைம் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பரவுது பாருங்கள், எப்படிலாம் பரப்புகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கேள்விப்பட்டதை எல்லாம் அப்படியே பரப்பி விடுவது. யாராவது அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒன்றே போதும் அவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம். அது ஒன்றே போதும், அவன் பொய்யன். அது உண்மையா பொய்யா, நடந்தது எப்போ நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததும் ஃபார்வர்ட் நடந்துகிட்டே இருக்கும். வருஷம் சில செய்திகள் இருக்கும், கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ரமலான் வருவதற்கு முன்னாடி வந்துடும். யார் ரமலானை பற்றி உள்ள செய்தி அறிவிக்கிறார்களோ, எந்த ஹதீஸ் இருக்குன்னே தெரியல. ஷாபான் மாதத்துக்கு முன்னாடி ரஜபிலே வந்துடும் பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் ரமலானை பற்றி செய்தி அறிவிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஹதீஸியாக இருக்குது? ரமலான் எப்போ அவர் சொல்லுவார், அதோட சேர்த்து போடுவார், 24/8/2024 அப்படின்னு போட்டுருவார். உதாரணமாக நான் சொல்கிறேன், இந்த தேதியில் ரமலான் ஆரம்பிக்குது, நான் செய்தியை சொல்லிட்டேன், எனக்கு சொர்க்கம் அது அப்படின்ற மாதிரி. எந்த ஹதீஸில் இருக்குது? பிறைய தெரிஞ்சால் தான் நோன்பே வைக்கணும்னு, பிறைய தெரியல, இவர் எப்படி 24ஆம் தேதின்னு சொல்லுவார்? எனவே கண்ணியமானவர்களே, மார்க்கத்தில் எந்த விஷயங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, இந்த மசாயில் அரங்கத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், யாரையும் குறை சொல்வதல்ல, யாரையும் குறையை சுட்டி காட்டுவதும் அல்ல. இங்கே தவறை திருத்திக் கொள்வதற்காக பேசப்படுகிறது. மசாயில் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த விஷயத்தை எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த விஷயத்தை அந்த முறைப்படி நாம் செய்ய வேண்டுமே தவிர
நானாக என்னுடைய அறிவு ஒன்றை சொல்கிறது என்ற அடிப்படையில் செயல்படக்கூடாது. நான் ஒரு ஆயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிவு செய்த பிறகு நானாக அதில் விருப்பம் எடுத்துக்கொள்வது, நானாக அதில் சாய்ஸ் எடுத்துக்கொள்வது, கூடுதல் செய்வது, குறைவு செய்வது, அல்லது நானாக மாற்றிக்கொள்வது என்பது அது அல்லாஹ்விற்கு இது அது கூடாது. அப்படி யாராவது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்னு சொன்னால் அவர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார் என்று, திட்டமாக அவர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார் என்று ஒரு குர்ஆனுடைய வசனம் ஒன்று வரும். எனவே கண்ணியமானவர்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனாக இருந்தாலும் சரி, மாஷா அல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ்வாக இருந்தாலும் சரி, ஜஸாக் அல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, எந்தெந்த துஆக்கள் எல்லாம் எந்த இடத்தில் உபயோகிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் உபயோகித்திருக்கிறார்களோ, சொல்லியிருக்கிறார்களோ அதே அந்த இடத்தில் நம்முடைய நாவால் மொழிய வேண்டும். மௌத்துடைய செய்தி சொல்லப்படுகிறது குறிப்பாக என்று சொன்னால் அவருக்காக துவா செய்யுங்கள், பாவ மன்னிப்புக்காக துவா செய்யுங்கள், அவருடைய ஜனாசாவை போய் பின்தொடருங்கள், மஸ்ஜிதுக்கும் போங்க, அடக்கம் செய்யும் வரை வாங்க, 3 கீராத் 2 கீராத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பேசியதின்படியும் கேட்டதின்படியும், குறிப்பாக அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், பெண்களுடைய ஃபோட்டோவை தயவு செய்து பகிராதீர்கள். மௌத்து செய்தி மட்டும் அறிவிங்க. யாருக்கு தேவையோ அவங்க சொந்தக்காரங்க உறவினராக இருந்தாங்கன்னா அங்கே மட்டும் செய்யலாம். மற்ற நேரத்தில் யாருக்கும் அதை பகிராதீங்க. பெண்களுடைய மையத்தாக இருந்தால், நீங்கள் உங்களுக்கு ஜாயிஸாக இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். உங்களை வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க, உங்கள் வீட்டில் மௌத்து நடந்துருச்சு, உங்கள் வீட்டுக்கு பல பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் ஆண்களை பார்ப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். அந்நிய ஆண்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக இருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மசாயில் அரங்கத்தை கபூல் செய்வானாக. மசாயில் அரங்கத்தின் மூலமாக தெளிவு பெறக்கூடிய நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இந்த தமிழ் தாவா டெலிவிஷன் நேயர்களையும் இதை முயற்சி செய்யக்கூடிய யார் இதை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் அல்லாஹ் தஆலா சிறந்த கூலியை தந்தருள் புரிவானாக. ஒரு செய்தி கடைசியாக ஒன்று, ஆமீன் அப்படின்னு சொன்னோம்ல, நாம் துவா செய்கிறோம்ல, அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னோம். சலாம் சொன்னால் பதில் சொல்வது வாஜிப், சலாம் சொல்வது சுன்னத் அப்படின்னு சொன்னால், ஜும்மா பிரசங்கத்தில் போய் ஆரம்பிக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அப்படின்னு சொன்னால் பதிலே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சமாவது சத்தமாக சொல்லலாம், இல்லை ஒன்று பதில் சொல்லணும், கட்டாயமாக சொல்லி ஆகணும். ரெண்டாவது, அந்த நேரத்தில் ஜும்மா பயான் ஆரம்பிக்கும் பொழுதும் நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக, சில பேர் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஏதாவது சொல்லுவாங்க, துவா செய்வாங்க. அப்படியே தெய்வமேனு உட்காந்துருப்போம், எருப்பு மாட்டில் மாலை பெஞ்ச மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன், யாரையும் நான் அப்படி சொல்ல, அந்த மாதிரி உட்காந்துருப்போம். ஆமீன் சத்தமிட்டு சொல்லுங்கள். கடைசியாக பயானை நிறைவு செய்யும் பொழுது, மற்ற நேரங்களிலையும் கூட்டு துவா கேட்கும் போது ஆமீன் சொல்லணும். பயானை நிறைவு செய்யும் பொழுதும் சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் பேசியதின்படியும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. இப்போ நான் கூட அதை முடிக்கும் பொழுது சொல்லுவேன், இது இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா ஆமீன் சொல்லுங்கள். அங்கே எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோவை பார்த்துட்டு யூடியூப்பில் போய் நீங்கள் லிங்க் பண்ணி அதை உடனே காப்பி பண்ணி உடனே ஆமீன் போடுறதில்லை. அந்த இடத்தில் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் பயான் கேட்டாலும் சரி, பெண்கள் பயானாக இருந்தாலும் சரி, தாலீமாக இருந்தாலும் சரி, கூட்டு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த பிரார்த்தனையை நீங்கள் வாயை திறந்து ஆமீன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு யாரேனும் சலாம் சொன்னால், அது ஜும்மாவுடைய பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னாலும் அங்கே வலைக்கும் சலாம் என்று கொஞ்சம் சத்தமாக உங்கள் காது கேட்குற மாதிரி சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே சொல்லாதீங்க. தொழுவில் இருந்தீங்கன்னா நீங்கள் தொழுவில் இருந்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை. இந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். இப்போ துவா செய்வாங்க, சந்தர்ப்பம் வரும்பொழுது சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், பயானை பேசிகிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை போன்று, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த விபத்தை போன்று நம்மை அல்லாஹ் ஏற்படாமல் பாதுகாப்பானாக அப்படின்னு அப்பயும் அமைதியாக உட்காந்துருப்போம். ஆமீன் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். நான் கேட்டு வாங்கலை, அதை சொல்கிறது எதுக்குன்னா நாமளே பாதுகாத்திருக்கு, நமக்கு அது வரக்கூடாது என்பதற்காக. எனவே இது விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் செய்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.